2026 ஐபிஎல் சீசன் கோலாகலமாக தொடங்க போகுது. மார்ச் 28ஆம் தேதி. இன்னும் ஜஸ்ட் 10 நாள் தாங்க இருக்குது. ஸோ 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லோரும் பரபரப்பாக வந்து போட்டியை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எந்த டீம் அவங்கவுங்க ரசிகர்கள் அப்படி சும்மா தீவிரமாக வந்து அந்த போட்டியை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர்களும் வந்துட்டாங்க அப்படின்னா கிடையாதுங்க. பாதி பேர் தாங்க இப்போ வந்து கேம்பில் இருக்காங்க. ஸோ தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேம்புக்கு வந்துட்டாங்க. ப்ராக்டிஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா நெருப்பு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா போட்டியில் வந்து ஒரு கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி சிஎஸ்கேனி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன சிக்கல்? முக்கியமான வீரர்கள் வந்து வருகைக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இப்போ சிஎஸ்கேவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு வீரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவங்க. ஸோ வெளிநாட்டு வீரர்கள் இப்போதைக்கு இந்திய அணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் நடத்திட்டு இருக்க இந்த போர்னால் ஸோ விமானங்கள் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து வெளிநாட்டு வீரர்கள் நிறைய பேர் இந்திய அணிக்கு திரும்புவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்களே கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் யாருமே வந்து இப்போதைக்கு ஐபிஎல் வந்து உடனடியாக இணையக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஒரு முடிவு, என்ன பிளானில் இருக்காங்க, எப்படி அவங்களாம் வந்து இங்கே அரைவல் ஆக போகிறாங்க, எப்படி டீமோட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன் சிஎஸ்கேன்னு எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்க, ஸோ அவருடைய வருகைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வீரர், கீ பிளேயர் நம்ம டிவால் பிரவேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரருங்க சிஎஸ்கேனிக்கு. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு நிறைய ரோல் வந்து கொடுக்கக்கூடிய வீரராக இருக்க போகிறாரு. நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வீரராக இருக்க போகிறங்க. ஸோ அவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சீசன் இருக்க போகுது. சிஎஸ்கேனி வந்து ஒரு நம்பிக்கை வந்து அவர் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவருடைய வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கான்றதுனால ஸோ இந்த வார் பிரச்சனைனால ஸோ ஃப்ளைட் எதுவுமே வந்து இப்போதைக்கு இயங்கலை அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த விசா ப்ராசஸ் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஸோ எப்படி வந்து அவர் வரப்போகிறாரு, ஸோ எப்படி வந்து இந்திய அணிக்கு அரைவலாக போகிறாரு, சிஎஸ்கே கேம்பில் எப்படி அவர் ஜாயின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு தெரியல. ஏற்கனவே இந்த T20 உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டீம் வந்து அவங்க நாட்டுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணி வச்சு சேஃபாக அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தான் வந்து அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க, அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அதே மாதிரி அது சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து சேஃபாக தான் அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஐபிஎல் டீம்ஸ் வந்து அவங்களுடைய பிளேயர்ஸை வந்து இங்கே வர வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ டிவால் பிரவேஸ் வந்து சிஎஸ்கேனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான வீரர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து டிவால் பிரவேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கார். அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு, அவங்கள வந்து கொண்டு வரத்துக்கான விஷயத்தை வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நூர் அகமது, ஸோ அவருமே வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் தான் போய்ட்டுருக்கு. ஏன்னா இந்த வார் பிரச்சனைனால ஸோ எல்லாமே இந்த ஃப்ளைட் இஷ்யூ தாங்க. ஸோ வர முடியாத சுச்சுவேஷன், ஃப்ளைட் மட்டும்தான் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விமான நிலையங்கள் நிறைய இடத்துல மூடி இருக்கிறதுனால ஸோ எப்படி வந்து அவங்க வர போகிறாங்க, வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 4C முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்பல்சரியாக வந்து விமான சேவை வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி தகவல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நூர் அகமது அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயர். டிவால் பிரவேஸ், நூர் அகமது அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து சிஎஸ்கே வச்சிருக்க போகிறாங்க, எப்படி வந்து இவங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நாதன் எல்லிஸ் அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயருங்க. ஸோ அவருமே வந்து மாட்டிகிட்ருக்காரு கூடன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் இந்த 2026 சீசனில் கண்டிப்பாக அவர் அந்த டெத் பவுலரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவருடைய வேரியேஷன், அவருடைய வெரைட்டிஸ், லோயர்ஸ் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவருடைய பவுலிங் ஸ்டைல் அப்படி யூனிக்காக மாற்றிட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து மேபி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கீ பவுலராக அந்த மிடில் ஆர்டரில் மீன்ஸு கீழே வந்து இந்த ரோலை வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மார்ட் ஹென்றி, ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர். ஸோ இவர் வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நியூ பாலில் போடக்கூடிய திறமையான பவுலர். ஸோ இவருக்குன்னு ஒரு ரோல் சிஎஸ்கே வச்சுருப்பாங்க. ஸோ இவருமே இப்போ வரதில் சிக்கல் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா டீம்லையும் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து டீமில் வந்து இணையறதுக்கான சிக்கல் இப்போ தொடர்ந்து நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வழி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்.
ஸோ என்ன பிளானோட வரப்போகிறாங்க, எப்படி அவங்களெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இந்த ஐபிஎல் நிர்வாகம் தான் இதுக்கான ஒரு டெசிஷனும் சொல்லணும். பிசிசிஐ தான் இதுக்கான ஒரு முடிவு வந்து சொல்லணும், என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜிம்மி ஓவர்டன், ஸோ இவர் வந்து இங்கிலாந்து பிளேயர், ஸோ எப்படி இவர் வந்து சிஎஸ்கே வந்து அரைவல் ஆக போகிறாரு அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாமல் நாமளும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ மேத்யூ ஷாட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அற்புதமான பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங்கு திறமை இருக்குது, மிடில் ஆர்டர் எல்லா இடத்துலையும் ஆடக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சிஎஸ்கே வந்து இவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக சிஎஸ்கே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு எல்லாரும் அவளோட கற்றுட்ருக்காங்க. ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ எந்தளவுக்கு அக்ரெசிவான இருப்பாங்க, எப்போ கேம் சேஞ்ச் பண்ணும், ஸோ எப்போ ஆடணும் அப்படின்ற மைண்ட் செட் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கேன்னு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம். அகில் ஹுசைன் சிஎஸ்கே வந்து நம்பிக்கையோடு எடுத்த ஒரு முக்கியமான வீரருக்கு, அது கம்மி பட்ஜெட்டில் எடுத்த ஒரு அழகான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா ஃபில் பண்ணுறதுக்கு இவரை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு கேம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ இவர் வந்து பவர் பிளேயர் போடக்கூடிய ஒரு தரமான பவுலருங்க, ஸ்பின்னர். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பின்னிங் அட்டாக் வந்து நம்ம சேப்பாக்கத்தில் வந்து கம்பல்சரியாக சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால் மேபி இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தால் அது சென்னையில் மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சென்னையில் வந்து அவரை வந்து இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் கம்பல்சரியாக 2 ஓவர் வந்து போட வச்சுருவாங்க. ஸோ அந்த ஒரு பிளானை வந்து கண்டிப்பாக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவருமே வரதில் வந்து ரொம்ப ஒரு சிக்கல் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் இஷ்யூனால், இப்போ இந்த வார் பிரச்சனைனால இப்போ வந்து எல்லா வெளிநாட்டு வீரர்களும் எல்லா டீமில் வந்து இன்னும் கம்பல்சரியாக இணையாமல் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிடுச்சு. ஒரு சில வீரர்கள் வந்து மேபி வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ என்ன மாதிரியான பிளானோடு இருக்க போகிறாங்க, எப்படி வந்து வெளிநாட்டு வீரர்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க, ஸோ என்ன மாதிரியான பிளானில் வந்து டீம்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறமா ஜாக் ஃபோல்க்ஸ், இவரும் வந்து நியூசிலாந்து பிளேயருங்க. ஸோ இவருமே வரதில் சிக்கல் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒருத்தன் இப்படி அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எல்லா வெளிநாட்டு வீரர்களுமே இன்னும் வரல அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த வெளிநாட்டு வீரர்களும் வந்து இணையாமல் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வந்து வெப்சைட்லாம் எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் இருக்காமல் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மற்ற டீமும் இதே நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரெஷரான மைண்ட் செட்டில் இருக்க போகிறாங்க. எப்படி வந்து கொண்டு வர போகிறோம், என்ன பிளான், எப்படி என்ன விஷயம், தனியாக ஃப்ளைட் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி ஒரு சேஃபான முறையில் வந்து கொண்டு வர போகிறாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான வீரர்கள் மட்டும் வந்து அரைவல் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபோக்கஸ் வந்து எப்படி பண்ண போகிறாங்க, யார் யாரை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வெளிநாட்டு வீரர்களின் சிக்கல் இன்னும் முடியாமல் இருக்குது. ஸோ அந்த T20 உலக கப்பை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை அனுப்புறதுக்கே பெரும்பாடுபட்டோம். ஸோ இப்போ அவங்களை கொண்டு வரதுக்கு எப்படி பாடப்பட போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ எல்லா டீமுமே அவங்களுடைய வெளிநாட்டு வீரர்களை இழக்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. ஸோ வெளிநாட்டு வீரர்கள் வருவாங்களா, உங்களுடைய முக்கியமான கீ பிளேயர்ஸ் வந்து இந்தியா டீமில் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.